வெஜிடபிள் நூடுல்ஸ் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் நூடுல்ஸுக்கு தேவையான ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சதைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அரை கொடை மிளகாய் எடுத்துக்கிடுவோம். அப்புறம் மேகி நூடுல்ஸ் 2 பேக்கெட், மசாலா நூடுல்ஸ் மசாலாவோடு எடுத்துக்கலாம். இந்த நூடுல்ஸை வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ஒரு அதுக்கு வெஜிடபிள் தேவையான வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஒரு 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி வச்சு அதில் நம்ம வெஜிடபிள்ஸை வேக விடுவோம். அது நல்லா வேகட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு அதை வதக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தோடனே இப்போ இந்த சதைச்ச இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அதை சேர்த்து அதையும் வதக்கலாம். அது வதங்கி இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துருவோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கொடை மிளகாயை சேர்த்துக்கணும். சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்குவோம். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வெஜிடபிள் வேக வச்ச தண்ணியை தனியாக வடித்து எடுத்துட்டு வெஜிடபிளை மட்டும் நம்ம கடாயில் சேர்த்து அதை வதக்குவோம். இதை நல்லா கிளறி விடுவோம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம போடுவோம். அப்புறம் இதுக்கு தேவையான மிளகுத்தூள், வெஜிடபிள்ஸ்க்கு என்ன தேவையோ அதே உப்பு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா நூடுல்ஸுக்கு மசாலா பேக்கெட் இருக்குது. இதை கிளறி விடணும். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை கிளறி விட்டு அந்த வெஜிடபிள்ஸ் வேக வச்ச தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ நூடுல்ஸ் பேக்கெட்டுக்கு தேவையான தண்ணியை விட்டுக்கலாம். அந்த மசாலா தூளையும் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கிளறி அது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை பிரித்து விட்டு அதையும் சேர்த்துடலாம். இந்த நூடுல்ஸ் நல்லா மூழ்கிற அளவுக்கு அதை அமர்த்தி விட்டு வேக விடுவோம். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்து நூடுல்ஸ் மசாலா பிடிச்சு வரும்போது ஓரளவு தண்ணி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும். கொலகொலப்பாக இருந்தால் தான் அந்த நூடுல்ஸ் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக சூப்பி நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இது கூட நம்ம அவிச்ச முட்டையை உப்பு பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.